இந்த கிழங்க சாப்பிட்டா அரிப்பு வரும், வாயிலெரியும். அதே கிழங்கு பைல்ஸ், கட்டி, வயிற்று பிரச்சனைகளுக்கு மருந்துன்னு தெரியுமா? இதுதான் கருணை கிழங்கு. 2. அறிமுகம். கருணை கிழங்கு என்ன? நம்ம ஊர்ல அதிகமா மழைக்காலத்துல கிடைக்கிற இந்த கருணை கிழங்கு. ஆங்கிலத்துல எலஃபண்ட் யாம், சித்த மருத்துவத்துல ரொம்ப முக்கியமான ஒரு கிழங்கு. மூளை 3. பழைய காலக்கதை. பழைய காலத்துல ஒரு கிராமத்துல அடிக்கடி வயிற்று வலி, பைல்ஸ் பிரச்சனை வந்தா பாட்டி என்ன செய்வாங்க தெரியுமா? கருணை கிழங்க வேக வைத்து சரியான முறையில சமைச்சு கொடுப்பாங்க. மருந்து மாதிரி. 4. மருத்துவ பயன்கள். கருணை கிழங்கின் பயன்கள். பைல்ஸ் மூலம் குறைக்க உதவும், வயிற்றுப்புழு, ஜீரண கோளாறு சரி செய்யும், உடம்புல உள்ள வீக்கம், இன்ஃப்ளமேஷன் குறைக்கும், பெண்களுக்கு சில ஹார்மோன் பிரச்சனைகளுக்கு நல்லது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். 5. ஏன் அரிப்பு வருகிறது? அப்போ இவ்வளவு நல்லது இருந்தும் ஏன் கருணை கிழங்கு சாப்பிட்டா அரிப்பு வருது? காரணம், இதுல கால்சியம் ஆக்சலேட் கிறிஸ்டல்ஸ் இருக்கு. சரியா சமைக்கலனா வாயில, தொண்டையில கிறிஸ்டல்ஸ். 6. சரியா சமைக்கிற முறை. அரிப்பு வராம சமைக்க டிப்ஸ். புளி எலுமிச்சை சேர்த்து வேக வைக்கணும். மோர், தயிர் சேர்த்து சமைக்கலாம். கிழங்க வெட்டும் போது கையில எண்ணெய் தடவிக்கணும். நல்லா வேக வச்சு தான் சாப்பிடணும். 7. யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது? கர்ப்பிணி பெண்கள், மருத்துவர் ஆலோசனை அவசியம். அலர்ஜி உள்ளவர்கள் அதிக அளவு சாப்பிடக்கூடாது. விஷம்னு பயந்த கிழங்கு சரியான முறையில பயன்படுத்தினா மருந்து. இதுதான் நம்ம பாரம்பரிய உணவுகளோட பலம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கருணை கிழங்க சாப்பிட்ட அனுபவம் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க.